கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் இதுவரைக்கும் 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. இன்னுமே உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் தற்போது சொல்கிறாங்க. கள்ளச்சாராயம் உயிரை கொல்வது எப்படி? இந்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கள்ளச்சாராயத்தினால எப்படி உயிர் போகுது? கள்ளச்சாராய உயிரிழப்புகள்ங்கிறது தமிழ்நாட்டில் இப்போ ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. கள்ளச்சாராயம் குடித்தா மக்களுக்கு உயிர் போகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் இதை குடிக்கிறாங்க? பல இடத்துல அரசு அதிகாரிகளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இதோட விற்பனை அதிகமாக நடந்து கொண்டே தான் இருக்குது. விசாரணையில் தெரிய வந்தது எதுக்கு இவ்வளோ உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நடந்தது எதுக்கு தெரிய வந்துச்சுன்னா, கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்படுறது தான் காரணம். மெத்தனால் எப்படி நம்ம உயிரை பறிக்குது? மெத்தனால் குடித்த உடனே மனுஷங்க உடம்புல என்னென்ன பார்ட்ஸ், என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படுது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கள்ளச்சாராயத்திற்கும் நார்மல் சாராயத்திற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம பாரு, பிறகு ஒயின் ஷாப்பு அந்த மாதிரி கடையில் போய் நம்ம ஒரு இடத்துல போய் சரக்கு வாங்கினோம்னா அதுக்கு கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் வேணும். அப்படின்னா தான் நம்ம போய் சரக்கே வாங்க முடியும். அனுமதி இல்லாமல் யார் லிக்யூரை அனுமதி இல்லாமல் யார் மது உருவாக்குறாங்களோ அதான் கள்ளச்சாராயங்கிற பேர். அதுவே அளவுக்கு அதிகமாக மெத்தனால் கலக்கப்படுறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா விஷச்சாராயமாக மாறுது. வயிற்றுக்குள்ளே இந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் போன உடனே கொஞ்சம் மகிழ்ச்சி தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஓரிரு வினாடிகள்லேயே அவங்களோட வயிற்றில் உள்ள குடல் எல்லாமே வெந்து போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வேதனையை கொடுக்கும். இந்த மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்தவங்களுக்கு வாந்தி வந்து பார்த்திங்கன்னா நுரையாக ஏற்படும். உடனே அந்த வாந்தி வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலுக்குள்ளே போய் நம்ம மூச்சை அப்படியே அடைச்சிரும். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடிக்கிறதுனால அந்த மெத்தனால் உள்ள விஷத்தன்மை நரம்பு மண்டலம் வழியாக போய் நரம்புகளில் போய் மூளையை கூட சென்றடைவதனால மூளையில் உள்ள மூளை செல்கள் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுது. இந்த கள்ளச்சாராயம் எதுக்கு குடிக்கிறாங்க? அதிக போதை வேணுங்கிறதுக்காண்டி சொர்க்கத்தில் அப்படியே மிதக்கணும் அப்படின்னு நினச்சி உண்மையிலே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தனால் கலந்த சாராயத்தை தான் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம டாஸ்மாகில் விற்கிற டாஸ்மார்க்கு இப்போ மதுபான கடைகள், பாரு, ப்ரைவேட் பார்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மதுக்களில் வெறும் எத்தில் ஆல்கஹால் தான் கலந்துருக்கும். எத்தனாலுங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தனால் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பழச்சாறுகளை நொதித்தலின் மூலமாக, அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் இன் இங்கிலீஷ், அப்படின்னு நொதித்தலின் மூலமாக எத்தனால் உருவாக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தானிய ஆல்கஹால், இயற்கையின் மூலமாக செய்கிறது. இந்த எத்தில் ஆல்கஹால்ங்கிறது பார்த்திங்கன்னா கம்பு, சோளம், கோதுமை, பார்லி, கரும்பு இந்த மாதிரி தானியங்கள் மூலியமாக எத்தில் ஆல்கஹால் ஆர் எத்தனால் இதை உருவாக்குறாங்க. ஃபேக்ட்ரிஸில் சில பயன்பாட்டுகளுக்கு மட்டும்தான் இந்த மெத்தனால் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வாங்குறது, பயன்படுத்துறது, இதை கவனிக்கிறதுக்காகவே ஃபேக்ட்ரிஸில் தனியாக ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கும். இந்த மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. மரப்பட்டையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் தான் இந்த மெத்தனால் உருவாக்குறதுக்கே காரணமாக இருக்கும். இப்போ மெத்தனால் அண்டு எத்தனால் இதோட கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா, எத்தனாலை விட மெத்தனாலுக்கு தான் அதிக நச்சுத்தன்மை இருக்குது. மெத்தனாலை நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண் பார்வையே போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. உயிரிழப்பு 90 to 100% கண் பார்வை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உயிரிழப்பு கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு சில ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குறவங்க இந்த மெத்தனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருள் என்று தெரிஞ்சும் மக்களுக்கு இதை வித்துடுறாங்க. கடுமையான தண்டனை இந்த சட்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சும் யாரும் இந்த சட்டத்தை பின்பற்ற மாட்டிக்காங்க. இப்போ ஒரு ஃபேக்ட்ரி மெத்தனால் இறக்குமதி பண்ணி வாங்கினாங்கன்னா அது அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த முறையில் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை பதப்படுத்தி எப்படி அதை கையிருப்பு வச்சுருக்காங்க, எல்லாமே அவங்க முறையாக ஒரு மானிட்டரைசிங் முறையாக அதை பதிவு பண்ணணும். கவர்மெண்ட்டில் கூட இந்த மெத்தனால் விற்பனை செஞ்சால் அதிகமான தண்டனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் உள்ள வேலை செய்கிறவங்க
தனி மனித வியாபாரிகளான கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு இதை வித்துடுறாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவங்க குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு சில அமௌண்ட்டு தராங்க. 10 lakh தலா 10 லட்சம் அப்படின்ட்டு அமௌண்ட் தராங்க. இதை பற்றி உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.